ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவைப்பிள்ளையிலே நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். அல்லேலூயா. வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமாய் இருப்பார். எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல தெய்வப்பிள்ளையில வானமும் பூமி அதிருமா அப்படின்னா எவ்வளோ விரோதமான எதிரான தீமையான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமா இருப்பாரா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், வெளியில நல்லா மழை பெய்யுது, ஆனா நம்ம மழை தண்ணி நம்ம மேல விழுறதில்ல. ஏன்னா அதோட ரூஃப் நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கு, அந்த சுவர்கள் நம்மளுக்கு அடைக்கலமா பாதுகாப்பா இருக்கு. தேவப்பிள்ளையில ஒரு ஒரு வெளியில பயங்கரமான சேதங்கள் நடக்கிறது, ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள சேஃப்டியா இருக்கிறோம். ஏன்னா அந்த வீட்டினுடைய மதில்கள் நம்மளுக்கு அடைக்கலமா பாதுகாப்பா இருக்கு. தேவப்பிள்ளையில வானமும் பூமியும் அதிர்ந்தாலும் எவ்வளவுதான் பெரிய தீங்குகள் நடந்தாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமா, அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். உங்களை சுற்றிலும் பிரச்சனை இருக்கா? உங்களை சுற்றிலும் பயங்கரமான பாதிப்புகள் இருக்கா? தேவப்பிள்ளையில நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். வேதத்தில் வாசிக்கிற சங்கீதத்தின் புஸ்தகம் 61ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரான பலத்த துருகமாய் இருந்தீர். ஆமென். பாருங்க, நீர் எனக்கு அடைக்கலமோ சத்துருவுக்கு எதிராக பலத்த துருகமா இருந்தீர். அப்போ ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா பாதுகாப்பா நம்மளை சூழ்ந்து இருக்கும்போது ஒரு சத்துரு கைப்பட முடியுமா? ஒரு தீங்கு உங்களை தொட முடியுமா? ஒரு பாதிப்பு உங்களுக்கு வருமா? தேவப்பிள்ளையில ஒன்றும் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அடைக்கலத்தில் இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். ஆமே, அந்த மதில்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்வார், சங்கீதம் 9:9 கூட நீங்க வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பாருங்களேன், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவரா? எந்த காரியத்தில் நீங்க சிறுமைப்பட்டு இருக்கிறீங்க? யாரால சிறுமப்படுத்தப்பட்டிருக்கீங்க? ஒருவேளை மனுஷர் உங்களை சிறுமப்படுத்தி ஒடுக்கி கொண்டிருக்காங்களா? ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களை சிறுமப்படுத்தி கொண்டு அப்ரஸ்ட் பண்ணிருக்கா? தேவப்பிள்ளையில பயப்படாதீங்க, நீங்க அடைக்கலத்துல இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. தேவப்பிள்ளையில உங்க சிறுமையிலேயே ஆண்டவர் விட மாட்டார். அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருந்து அந்த சிறுமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் இருக்கிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலம் மாத்திரமல்ல, ஆபத்திலே நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. அதை எரேமியா 17:17 கூட நீங்க வாசிக்கும் போது இன்னும் அங்க அழகா தீர்க்கதரிசி சொல்லுவார். வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். பாருங்களேன், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். அல்லேலூயா. தீங்கு உங்களை சூழ்ந்த போல இருக்கிறதா? ஐயோ, என்னுடைய தீமையான காரியங்களுக்கு வருகிறதே கலங்கி கொண்டிருக்கீங்களா? தீங்கு நாளில் அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்க சொல்ல ஒரு தீங்கும் வராது, ஒரு ஆபத்து வராது, ஒரு பாதிப்பு வராது. ஏன்னா அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர்களை பாதுகாப்பார். தேவப்பிள்ளை இந்த நாள் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயால வாசிப்போம். பெருவெள்ளம் போல வருதா? சூழ்நிலைகளுக்கு எதிராக்கா? பயப்படாதீங்க, ஆண்டவர்களை பாதுகாத்து உங்களை அற்புதமான இடத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தரோ எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறான்னு சொன்ன போல ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்தாலும், ஆண்டவரே அதிர்ந்தாலும், இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, யாரார் இந்த அடைக்கலத்துக்குள்ள ஆண்டவரே அடைக்கலம் இல்லாத கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்களா? இன்றைக்கு
பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறீர். எல்லா தீங்குக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், நீர் ஆசீர்வதியும், உங்கள் அடைக்கலத்திலே பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலம் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.